எல்லாம் கேட்டுக்கீங்க. சந்திரன் குடும்பம் நடத்துற பண்டிகைக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் வேற ஒருத்தியா பிறந்து வரணும்னு சொல்றா இவ பிறந்து வரட்டும். என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாத. இங்க இருக்கிற எவனுக்காவது புகார் பண்றதுக்கு மீச வச்ச ஆம்பளைங்க இருக்கீங்களாடா? இருக்கிறதெல்லாம் வித்தாவது உன் காசை திருப்பி தர. உன் காலை பிடிச்சு கேச்சு கேட்டுக்கிறேன். என் பொண்ணை விட்டுடுறா. தள்ளு கேவி. அப்போ வண்டி ஏறா. ஐயோ என் பொண்ணை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எங்களை விட்டுடுறா. யாராவது காப்பாத்துங்களே. இவ்வளவு பேர் நிக்கிறீங்களே. எங்களை யாராவது காப்பாத்துங்களே. அம்மா எழுந்துடா. எழுந்துடா. அந்த நாயோட நெஞ்சி மேல வண்டியை ஏத்தி விடுறா. என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. விட்டுடுங்க. அக்கா எழுந்திருங்கக்கா. அக்கா எழுந்திருங்க. ஐயோ எழுந்திருங்க. அக்கா எழுந்திருங்க. சூப்பர். அப்ப இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிற சமாச்சாரமா? அப்புறம் மக்களே, என்னால இங்க நடந்துட்டு இருந்த கலை நிகழ்ச்சிக்கு தடங்கள் ஏற்பட்டதுக்காக மன்னிச்சுக்கங்க. சாரி ஃபார் இன்ட்ரோடக்ஷன். சாமி ஸ்டடி தானே? சரணம் ஐயப்பா. ஜீப்ல இருக்கிற மசில்ஸ் மேன்ஸ் தப்பா எடுத்துக்க கூடாது. நாங்க வெளியூர், அதனாலதான் கேக்குறேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி ரோட்ல மல்லாக்கா படுக்க வச்சு அவ மேல ஜீப்பை ஏத்தி விளையாடுறியா? என்னையா இது? பாரத் சர்க்கஸா இல்ல மெஜிசியன் சர்க்காரோட மேஜிக்கா? எதா இருந்தாலும் மேட்டர் சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பார்த்தல ஆடியன்ஸ் எல்லாம் சும்மா த்ரில்லா இருக்கிறத. சும்மா பேசாம வண்டி எடுத்து போடா. அப்பாவை போய் மச்சான்னு கூப்பிடுற மாதிரி தமிழ்நாடு போலீஸ் டான்னு கூப்பிடுறியா? போலீஸ்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துக்க. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் முடிவு பண்றது நாங்க தான். அப்ப இந்த இடத்தோட பேர் என்ன? ராமாபுரமா? கிடையாது, ராமநாட்டுக்கரான்னு. சாருக்கு என்ன அந்த பேரை கொஞ்சம் மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ? ஐயோ என் வேளாங்கண்ணி மாதா, இங்க யாரு நிக்கிறாங்க? மன்சூர் அலிகா, ஆனந்தராஜ். கண்டிப்பா இன்னைக்கு சண்டை இருக்கு. இந்த நேரத்துல நம்ம கீரிக்கார ஜோஸ் இருந்தா சண்டை செமையா இருந்திருக்கும். மேட்டர் சூப்பரா இருக்கு இல்ல சாமி? சொல்லி என்ன புரோஜனம்? கீழக்கிற ஜோசப் சேது மாதவன நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு சாவடிச்சாச்சுல்ல. அதுவும் கம்பால. அப்படிதானே? டேய் ஒழுங்கா கேட்டுக்கோ. இங்க பாத்தியா, உனக்கு முன்னாடி காக்கி சட்டை போட்டவன் ஒரு உசுரை வச்சுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் ஒழுக்கத்தை கத்து தர காக்கி சட்டையை போட்டு கிளம்பி வந்தான். இந்த ஜங்ஷன்ல தான். அவன் நிலைமை தான் உனக்கும் வந்துரும். செத்தவனுடைய பேர்ல சொந்த செலவுல நினைவாலயம் கட்டி கொடுத்தவங்க நாங்க. ஐ, இப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கே. அது சரி. அப்ப எங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஞாபக சின்னம் செய்யறது தான் உங்களோட வேலையா? எது எப்படியோ நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இந்த அப்பாவி பொண்ணுக்கு உசுறு இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். இல்லனா 2 நினைவாலயம் ஒன்னா செய்யலாமே உங்களுக்கு. ஒரு நிமிஷம் சாமி, ஒரு சோடா. சரணம் ஐயப்பா. பாப்பா எழுந்துருமா. எழுந்துரு பாப்பா. எழுந்துருமா. ஒரு சோடா இந்தா பிடிச்சுக்கோ. ஆட நல்ல வேலை. கடவுளே, உசுறு இருக்கு. பாப்பா எழுந்துருமா. இங்க பாருங்கண்ணா, ஒரு நினைவாலயம் வேஸ்ட் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருக்கிற நினைவாலயத்தோட வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒரு விஷயம், வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை பாதியில நிப்பாட்ட கூடாது. அதுக்கான கம்பியும் சிமெண்ட்டும் கையில் இருந்தா மட்டும் இந்த வேலையில இறங்கினா போதும். இல்ல இது சரி வரலன்னு இப்பவே சொல்லிடுங்க. இந்த வேலைகளை எல்லாம் சூப்பரா செய்யறதுக்கு என் கஸ்டடியில ஒரு ஆள் இருக்கான். யாருன்னா நம்ம சிற்பி குஞ்சுராம. போடா திமிரு பிடிச்சவனே, உனக்கு நினைவாலயம் கட்ட நான் ஒருத்தனே போதுண்டா. சாமி சரணம் ஐயப்பா. ஒரு 420 டபுள் ஸ்டாண்ட் கல்கத்தா. 420 இல்ல 24 எடியா. சரி சார். இதுதான் இவர்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். பேசி தீக்கிறதுக்குள்ள கம்பி சிமெண்ட்டையே வர வச்சிருவாரு. அப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த சிற்பியை நாம தொந்தரவு பண்ணணும்? நாமளே இதை நல்லா ஸ்ட்ராங்கா செய்யலாம். தப்பா எடுத்துக்கலன்னா இந்த அப்பாவி கொஞ்சம் நான் தள்ளி படுக்க வச்சிருவா. ஏய் தள்ளுங்கடா.
எவன் வீட்டுக்காவது போய் அங்க கிடைக்கிற எச்ச சொத்தை நக்கி திங்கிற நீயே பெருமையா வேலை செய்யற தமிழ்நாட்டு போலீஸுக்கு நினைவாலயம் கட்டுறதுக்காக கம்பியும் சிமெண்ட்டும் வர வைப்பல. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், உன் ரவுடிஸ்ட வச்சுக்கிட்டு இந்த ஊர் ஆளுங்களை மறுபடியும் நீ மிரட்டுறதுக்காக இங்க வந்தன்னா அப்புறம் நினைவாலயம் கட்டுறது உனக்கு மட்டும் இல்ல, உனக்கெல்லாம் தீனி போடுற அவனுக்கும் சேர்த்துதான். சொந்த செலவுல கிடையாது, தமிழ்நாட்டு போலீஸோட செலவுல. புரியுதாடா? போடா. இப்ப எல்லாரும் ஸ்டடியா இருக்கீங்கல்ல, பால்கனில இருந்து வேடிக்கை பார்த்து எல்லாரும் கை தட்டுங்க. அது அது போதும் 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 போதும். இன்னையில இருந்து நாங்க இங்கதான் இருப்போம். சந்தோஷம் தானே? ரைட் ரைட்டு தெரியும்ல. ரைட்டு இந்த பக்கம் வர்றதே இல்லைல்ல. லெஃப்ட். ஸ்டாப். நிறுத்து நிறுத்து. யோ, புது எஸ்ஐ வந்திருக்கிறாரியா? டேய், என்ன இடம் பதிக்க தலைப்படா. மொத்தமா கொஞ்சம் பேட்ச் ஒர்க் எல்லாம் தேவைப்படுது. சாமி, அவங்கள கூட்டு வந்து. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னையா உன் பேரு? இந்திரன். அதான் கர்ண குண்டலம் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கியோ? இது தேவலோகம் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். புரியுதாயா? புரியுது சார். என்ன புரிஞ்சுது? தேவலோகம் இல்லைன்னு புரிஞ்சுது. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் இதுன்னு ஒன்னும் புரியல? ஆமா சார். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. என்னய்யா, இன்னைக்கு 1ஆம் தேதியா? கை காலெல்லாம் இப்படி நடக்குது? இல்ல, அதாவது என்ன ஏதாவது? என்ன தொப்பையெல்லாம் வெளியில பிதுக்குது? குச்சி விளையாட்டுக்கெல்லாம் இப்ப போறது இல்லையா? குச்சி விளையாட்டா? லத்தி சார்ஜுக்கெல்லாம் போறது இல்லையான்னு கேட்டேன். எப்படி இருக்கீங்க ஈனா சோனா? சௌக்கியம் தானே? ஐயோ, லாக்அப் என்கேஜ்டா? என்கேஜ்டா? லாக்அப்ல ஆளுங்க இருக்காங்களான்னு தான் கேட்டேன். இல்ல. லாக்அப் இருக்குல்ல? இருக்கு. அண்ணா அங்க. வரணும் ஐயப்பா. நெல்லு. என்ன அடிக்காதீங்க. என்ன வலிக்குது, எனக்கு வலிக்க. அடிக்காதீங்க, வலிக்குது, அடிக்காதீங்க. என்னை விட்டுருங்க. அமரக்கண பத்திரசோட ஆர்வ பிள்ளைக்கு அப்பன் மேல அவ்வளவு பாசம் இல்ல. ஒண்ணு அப்பனை பிடிக்க வந்த போலீஸ தடுப்பே இல்ல. தடுப்பியானா? என்ன அடிக்காதீங்க சார். எங்க அப்பாவுக்கு முட்டில இருந்தா நான் அது செஞ்சேன். வேணாண்டா, சாக கிடக்குற உங்க அப்பா எனக்கு வேண்டாம், நீயே போதும். அந்த ரத்தத்துல பிறந்த உன்னையெல்லாம் உயிரோட விட்டு வச்சா இந்த வயசுல உன்னை அழிக்கலன்னா உங்க அப்பனை போல நீ மாறிடுவ. தெருக்கல்ல ரவுடிசியம் காட்டுறதுக்கு அதுக்கு நீ கையும் காலம் தூக்க கூடாது. இனி அவனை அடிச்சா செத்துருவான் சார். சாகட்டியா? இவன் உயிரோட இருந்தா இந்த பரமேஸ்வரனுக்கு தான் வேலை அதிகம். என்ன ஈனா சோனா இப்படி பாக்குறீங்க?
அது என்னமோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயோ இல்லை, இங்கேயே தான். அன்னைக்கு இந்த லாக்அப் இதை விட பெருசா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரவுடிஸ்தை வச்சு ஊர் ஆளுங்களை மிரட்டிட்டு இருந்த அப்பா கடைசியில் பூமிக்கே பாரமா இருக்கும்போது அந்த அப்பனுக்கு பதிலாக போலீஸ்காரங்க கிட்ட உதவாங்கிறதுக்கு ஒரு வாட்டி இல்லை, நிறைய வாட்டி இந்த லாக்அப்புக்கு நான் வந்திருக்கேன். பாம்பு அடிக்கிற மாதிரி என்னை போட்டு அடி அடின்னு அடிக்கும்போது பரிதாபத்தோட என்னை பார்த்தது நீங்க மட்டும்தான். இன்னும் ஞாபகத்துக்கு வரலையா? இந்த ஊர் ஆளுங்க கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு பேரு தான். உங்களுக்கும் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அமர்கடன் பத்ரோஸ். அந்த பத்ரோஸோட பையன் தான் நான், ஜான்சன். ஐயா, ரகுவையின மால்களையும் புதுசா வந்த எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏதாவது பண்ணுங்க. என்ன ஏய், சந்திரகுடி மாதவனும் அவன் தம்பிங்களையும் அவன் வீட்டு ஆம்பளைங்களையும் ஜங்ஷன்ல வச்சு அடிச்சு ஸ்டேஷன்ல வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கிற ஆம்பளை எவன்டா? அந்த அளவுக்கு வீரமுள்ள ஆம்பளைக்கு பிறந்திருந்தா கூப்பிடுறவன. நீங்கெல்லாம் என் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க தேடி வந்த ஆள் இப்ப ஸ்டேஷன்ல இல்ல. அப்புறம் அவர் ஒருத்தனுக்கு தான் பிறந்தாருன்ற உண்மை தெரியணும்னா நான் ஆமான்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி சந்திரன் குடும்பத்தோட பேரு அந்தஸ்து நீடிக்க நீங்களும் உங்க தம்பிகளும் சேர்ந்து உதைக்கிறதுக்கும் சாகடிக்கிறதுக்கும் அதுக்காகவே உங்க வீட்டுல ஒருத்தனை தீனி போட்டு வளர்த்தீங்கல்ல, அமரகாடன் பத்ரோஸ். அந்த பத்ரோஸோட மகன் தான் ஜான்சன். சொல்ல போனா பத்ரோஸ் ஒரு ரவுடியா இருந்தாலும் நீங்கெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்த உங்க தங்கச்சி அவன் கூட வாழலான்னு முடிவு பண்ணப்ப தானே அந்த 2 பேரையும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனீங்க. அதுக்கப்புறம் ரவுடித்தனமே வேண்டான்னு முடிவு பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலான்னு பத்ரோஸ் முடிவு பண்ணப்போ அவன் கையை காலை உடைச்சி அவங்களை இந்த ஊர்ல வாழ விடாம பண்ணிட்டீங்கல்ல. அந்த ரத்தத்துல பிறந்த ஜான்சனுக்கு தைரியத்துல ஏதாவது குறை இருக்குமா? எப்படி? வாடா. ஒரு நிமிஷம் இல்லைங்க. குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வர்றதா இருந்தா அவங்களை யாரையும் சும்மா வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காரு. இங்க லாக்அப்ல இருக்கிறவங்கள வெளியே விட்டுறணும். அப்படிதான்.